நான் தான் சொல்கிறேன், அரசு பள்ளி அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு கொண்டு வராங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஒன்றே தான். தமிழ் புதல்வர்கள் ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த முதலமைச்சரும் சிந்திக்காத திட்டங்கள் இது எல்லாமே. எங்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சிஸ்டம் ஒரு பக்கம் இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு பக்கம் இருக்கிறது. மற்றொன்று இது மாதிரியான ரூரல் சைடு சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை வந்து கைப்பிடிச்சி நம்ம தூக்கி விடணும். அரசு பள்ளியை நோக்கி நீங்கள் வந்துட்டிங்களா, கவலைப்படாதீங்க, மற்ற அடுத்த கட்டத்துக்கு நான் உங்களை கொண்டு போயிடும் ஒரு நம்பிக்கையை தரோம் பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன், அரசு பள்ளியை நோக்கி நீங்கள் வாங்க. பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு அரசாங்கத்துக்கும் இருக்குது, துறைக்கும் இருக்குது. 100க்கு 100 வாங்குற பிள்ளைங்களும் சரி, ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைங்களுக்கும் ஒரு நாற்காலியை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் தயாரித்து வச்சுட்ருக்குறாங்க. நீங்கள் அதை பயன்படுத்திக்கும் பொழுது எல்லாத்தையும் கவனிக்கிறோம். நாங்கள் எதையுமே நாங்கள் விட்டுறக்கூடாதுன்னு நாங்கள் ஆசைப்படுகிறாங்க. அப்படி தான் அந்த பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு கோட்டையை எழுப்புகிறோம், ஒரு வருங்கால ஒரு நல்ல புது தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்குறோம் என்று சொன்னால் அது காரணமே பிள்ளைங்க நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு தவறான ஒரு எண்ணமும் வந்துவிடாமல் இந்த சொசைட்டியில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அது சார்ந்து தான் பல்வேறு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம்.